இப்போ இவங்களை அனுப்பி வச்சதுக்கான நோக்கம் என்னென்னா, இவங்க காணான பார்க்கணுன்றது டாஸ்க் நம்பர் 1, இவங்க யாருன்னு தேவன் பார்க்கணுன்றது தான் டாஸ்க் நம்பர் 2. ஏன் இப்படி குழப்பறீங்க சிஸ்டர் அப்படின்றீங்களா? பரலோகத்தின் கண் வழியாக பார்த்தா இவங்க காணான பார்த்ததை விட அவங்கக்குள்ள என்ன நடக்குதுன்றது தான் ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தர் உங்களை ஒன்று கொடுத்து அனுப்புனார்னா, நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய டாஸ்க் இருக்குது, உங்களுக்குள்ள நிறைவேற வேண்டிய சில டாஸ்க் இருக்குது. அல்லேலூயா, புரிஞ்சிச்சா? காணான எல்லாரும் பார்த்தாங்க. ஆண்டவர் எதை பார்த்தார் தெரியுமா? இவன் எப்படி இருக்கான், இந்த காணான பார்த்துட்டு வந்தோம் இவன் என்னை விசுவாசிக்கிறானா, இந்த காணான பார்த்தோம் நான் கர்த்தரால் தான் அனுப்பப்பட்டிருக்கேன்ற அந்த உறுதி இருக்கா? சில இடத்துக்கு கர்த்தர் நம்மளை அனுப்புனது எதுக்காக தெரியுமா? நம்ம யாரும் நமக்கு காமிக்கிறதுக்காக. ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள் இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. ஜஸ்ட் சென்ட் தம் அவுட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள், அவ்வளோதான். ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு இருக்கும்போது அந்த ஆவிக்குரிய அனலோடு அப்படியே இருப்பாங்க. அவங்களோட ஆவிக்குரிய ஐக்கியத்தோட்டு வெளியே நிறுத்தி பாருங்கள். அவங்க எந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த ஆட்களை போல் வேஷமிட்டு, அந்த ஆட்களை போல் பேசி, அந்த ஆட்கள் செயல்படுகிறது போல் செயல்பட்டு அப்படியே மாறிடுவாங்க. ஆண்டவர் நம்மை கொண்டு ஒன்றை செய்து முடிக்கவும் நம்மை அனுப்புவார், நமக்குள் எதையோ ஒன்றை செய்து முடிக்கவும் நம்மை அனுப்புவார். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த விருப்பமெல்லாம் இருக்குன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும். காணான பார்த்துட்டு வர்றது தான் டாஸ்க்கு அப்படின்னு இந்த 12 பேரும் நினச்சாங்க. ஆனால் டாஸ்க் என்ன தெரியுமா? நீங்கள் காணான பார்க்குறதில்ல, நீங்கள் யாருன்றதை கர்த்தர் பார்க்குறது தான் டாஸ்க். அதன் அடிப்படையில் தான் அவங்க காணானுக்கு போனாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அனுப்பினாரா? அங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அங்கே இயேசுவுக்காக வாழ்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஹெவன் இஸ் மச் மோர் கன்சர்ன்ட் அபவுட் யூ. தேவனுக்கு முதல் நீங்கள் தான், அது அடுத்து தாங்க உலகம், உலகத்தின் ரட்சிப்பு எல்லாமே.